of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோபால் தனஸ் பிசி வணக்கம் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ட்ரான்ஸ் ஆஃப் குபேரான்னு சொல்லிட்டு குபேரா படத்தோட டீசர் இறங்கிச்சு. ஸ்டாரிங் நம்ம டி அவர்கள், நாகார்ஜுனா சார் இன்னொரு பக்கம், அண்ட் ரஷ்மிகா மேம் இன்னொரு பக்கம், அண்ட் டிஎஸ்பி சார் மியூசிக். போய்வா நண்பா வேற லெவல் வச்சுருந்தாங்க. செம்ம எக்ஸைட்டாக ரியாக்ட் பண்ணி வச்சேன், பிளாக் பண்ணி விட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் மியூட் பண்ண வேண்டியதாக போச்சு. சாரி, பார்த்த ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னத்துக்கு நான் மியூட்டோ இல்லை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி தூக்குறேன்னா அதுக்கு ரீசன் வந்து காப்பிரைட் கிளைம் ஆகி பிளாக்காக இருக்கும் வீடியோ. அப்போ தான் நான் அதை எடுப்பேன், இல்லாட்டி நான் பொதுவாக விட்டுருவேன். சரிங்களா, எதுவுமே நான் வேணும்ட்டு எடுக்கிறது கிடையாது. பிளாக் ஆனால் மட்டும் வேறு வழி இல்லாமல் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணி பண்ணிடுது. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நினச்சிட்டு டியோட இந்த அவதாரம் பார்க்க நான் செம்ம க்யூரியஸாக இருந்தேன். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்து டி வந்து ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்து இந்த மனுஷன் சும்மாவே அசுர நிறைய நடிப்பாப்பில். இந்த கேரக்டரில் என்ன பண்ணி வச்சுட்டு பார்க்குறேன், நான் செம்ம க்யூரியஸாக இருந்தேன். ஸோ டீசர் வந்து செக் அப் பண்ணிடலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். பட் பொறுமையாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டு let's get started with the teaser of Kubera. Here we go. Or I should say Trance of Kubera. Here we go. எனது 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 எனதே இந்த உலகமெல்லாம். ஓகே ஓகே மிக்ஸ் சாபா மிக்ஸ். நிலமும் எனது, நெல்லும் எனது, நீண்ட பச்சை வயல்கள் எனது, காற்றும் எனது, காடும் எனது, கோட்டை எனது, கொத்தளம் எனது, ஆசைப்பட்ட யாவும் எனது 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 எனதே இந்த உலகம். ஓகே ஓகே I'm getting this. ஆதிக்க வர்க்கம், அந்த பணக்காரனுங்க அவரோட மைண்ட் செட் அதான் சொல்ல நினைக்கிறேன். எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். லெஃப்ட்ல சாப்பிட்டார். பயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சம் எனது, இரவு நிலவு இரவல் உணவு சாலை ஓர தூக்கம் எனது, கால ஏக்கம் எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். சாமையா இருக்கு. வெறித்தனம். ஓ, காலம் என் கூட வரும், காட்டு பலம் நெஞ்சில் வரும், ஜுவாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும். இந்த மியூசிக் தான் வராத நினைச்சேன். இப்பதான் யோசிச்சேன். வெறித்தனம். வெறித்தனம். எனக்கு புரிஞ்சது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்தது ஃபுல்லாக வந்து இந்த ஆதிக்க வர்க்கம், அந்த பணக்காரம், வேற லெவல் பணக்காரங்க தெரியுமா. இந்த உலகமே இதுதான், நான் தான் கிங்கு, எனக்கு தான் இதுதான், இதுதான் அது எந்த அப்படிங்கிற மாதிரி ஓன் பண்ணுவான் தெரியுமா எல்லாத்தையுமே. ஸோ அந்த மைண்ட் செட் பேசிட்டு செகண்ட் வந்துட்டு இருக்கிறதுல என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத ஆள் பிச்சைக்காரர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, தூக்கம் என்னது இந்த இருந்தா. ஸோ ஒரு ரிச்சஸ்ட் அண்ட் த புவரஸ்டோட மைண்ட் செட்ஸ் ரெண்டும் பேசிச்சு. பட் இந்த ரிச்சஸ்ட் கேட்டகிரியில் இருக்கிற நம்ம நாகார்ஜுனா சார் எதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் டியை வந்து ஒரு பிளேசர் மாதிரி போட்டு விட்டுட்டு இருந்தார். ஸோ டி வந்து ஏற்கனவே ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த போய்வா நண்பா என்னெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய்வா நண்பா சாங் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஒரு மேரேஜ் செட்டப்பில் நடக்கிற சாங் மாதிரி தான் இருக்குது. ஏதோ கல்யாணம் போகிற இடத்துல யாரோ இறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் த டி ஏதோ டிப்ரெஷனுக்குள்ளேயோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போய் அப்படியே எதுவுமே லைஃப்பில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் அப்படியே போய் பிச்சைக்கார மாதிரி ஆயிடுவாருன்னு நினச்சேன் ஒரு பக்கம் நான். பட் இங்கே நான் பார்த்தது என்னன்னா, டி பிச்சைக்காரர் தான் இருக்கா அப்படி. பட் ஆனால் வந்துட்டு நாகார்ஜுனா சார் ஏதோ ரீசனுக்காக அவரை இம்பர்சனேட் பண்ண வைக்கிறாரு. அந்த மாதிரி வந்து ஆள் மாறாட்டம் பண்ண வைக்கிறாரா, இல்லை அவர் பணக்கார மாதிரி செய்கிறாரா, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருக்கு ப்ராபப்ளி ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து ஒருத்தரை யாரும் இப்படி சூஸ் பண்ணி அவங்கள வளர்த்தி ஒன்றுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பரிகாரம் கிரிகாரம் இல்லை வேண்டுதல் அந்த மாதிரி இருக்குமா என்ன தெரியல. ஸோ இவர் வந்து டியை சூஸ் பண்ணுறாரா, அதுக்கப்புறம் அவர் அந்த நார்மல் கெட்டப்புக்கு வராரா, என்ன எதுன்னு தெரில. ஸோ நவ் ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். எதுக்கு அந்த பணக்காரங்க கூட்டத்தில் ஒருத்தர் சால்டா அவர் தாங்கிற மாதிரி இருக்காரு. பட் நாகார்ஜுனா சார் இஸ் ஆல்வேஸ் அ பசில்ங்கிற மாதிரி இருக்கு. ஹீஸ் ஹேவிங் டன்ஸ் ஆஃப் மணி,
பட் இஸ் நாட் ஹாப்பி. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கிற அந்த மண்டே பிச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரில. எதுக்கு இவர் டியை சூஸ் பண்ணுறாருன்னு தெரில, ஒரு சூஸ் பண்ணுறாரானே தெரில. பட் ஆனால் அந்த ஒரு ஷாட் வச்சு நான் சூஸ் பண்ணுறாரோங்கிற மாதிரி தோணுது. அந்த ஒரு பிளேசர் போட்டு விடுற மாதிரி ஷாட் வந்துச்சு. அப்படி சூஸ் பண்ணுறேன்னா ஏன் சூஸ் பண்ணுறாரு? டி ஓட பேக் ஸ்டோரி என்ன? அவர் உண்மையிலே பிச்சைக்காரர் தான் இருக்காரா, இல்லை அவருக்கு ஏதோ தனி கதை இருந்தால் அதுக்கப்புறம் அப்படி ஆயிருப்பாரா? அப்படி இல்லை, வெறும் பிச்சைக்காரர் இருந்து இப்படி ஆயிருக்காருன்னா இதுக்கப்புறம் இவர் ஏன் வந்து கடைசியில் நாகார்ஜுனா சாரை அடிக்க போகிறாரு, இல்லை அடிக்க போகிற மாதிரி விளாட்றாரா, விளையாட்டுத்தனமான சீனை அப்படி இது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஓவராலாக ஏகப்பட்ட கேள்வியை கிளப்பி விட்டுருச்சு டீசர். ஆனால் வெறித்தனமாக இருக்குது பர்ஃபார்மன்ஸஸ், வெறித்தனமாக இருக்குது. டி அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி சும்மாவே பேய்மே நடிப்பாப்புல. நாகார்ஜுன சூப்பராக வச்சிருப்பாரு நினைக்கிறேன். இன்னொரு மனுஷன், அந்த மனுஷன் பேர் தெரியல, த ரிச் காய் அப்படிங்கிற மாதிரி இருக்கார்ல, அந்த மனுஷன் நிறைய இதெல்லாம் வருவாப்புல. ஸோ அவரும் சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு தான் தோணுது. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஜிம் சார்ப் அவர் பேர், இவர் இதுதானா, இவர் தான் நினைக்கிறேன், ஜிம் சார்ப் அப்படி தான் அவர் பேர் நினைக்கிறேன். ஸ்டாலாக இருக்க பேர், ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். அவர் தான், ஆமாம், ஜிம் சார்ப் அவர் பேர். சார் ஜிம் அவர்கள் வந்துட்டு சால்ட் அந்த பணக்காரன், அந்த அரகன்ஸ் எல்லாமே, அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து தெரியுது. நாகார்ஜுனா சார் இஸ் லைக் 50-50 மாதிரி ஜோனில் இருக்கார். இதனால் இருந்தில்ல டி ஹூ இஸ் டி இஸ் மிஸ்டீரியஸ் ஃபெமினா. எனக்கு பயங்கரமான கிளப்பி விட்டார். டி வந்து எனக்கு வேறு ஜோனில் நான் இருந்தேன், அப்படியே வேறு மாதிரி இதாகிடுச்சு. பட் நெவர்தலெஸ் சில விஷயங்களை பற்றி பேசணுன்னா சினிமாட்டோகிராஃபிலாம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த காட்டின விதம், சில விஷயம், அந்த ரிச் பீப்புள்ஸ் லைஃப் அப்படின்றது தெரியுமா, வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்குலாம் பயங்கர சால்டாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம் ஆக, ஓ நாகார்ஜுனா சார் அரெஸ்ட் வர ஆறாரா, அதுக்காக அரெஸ்ட் ஆகிறாரா, போலீஸ் சுற்றி வராங்க. ஸோ அரெஸ்ட் ஆகிறாரா என்னன்னு தெரியல. ஓகே அந்த ஜிம்க்கும் அவங்க சில பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து இவர் அதை லாக் பண்ணிடுவார் என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஓகே வாட் எவர் இட் இஸ். பட் எனக்கு தெரியும் இந்த பணக்கார ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட்லுக் வந்து நாகார்ஜுனா சார் இஸ் அன் எக்ஸலன்ட் சாய்ஸ். மனுஷன் செம்ம கிளாஸியாக இருப்பார், நல்லா ரிச்சாக ரெஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் இருப்பார். ஸோ போஸ் தட் அந்த சினிமாட்டோகிராஃபி சொல்கிறதுனால அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஏ காட்ட ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷாட் ஆட்டோவங்கக்கிட்ட நடந்து திரும்பி பாட்டு போனாங்க. அந்த இடத்துல அந்த ஆட்டோ மேலே அந்த லைட்ஸ் வர மாதிரி விழுந்துச்சு. அது மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு யார் காட்டுற ஒரு விஷயம் இந்த ஷாட் தான் அதான் அது ஒரு மாதிரி அந்த ஆட்டோவில் எல்லாம் ஒரு சைடில் அப்படியே லைட்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி அது ஐ கேட்ச் பண்ணிச்சுன்னு சொல்லி ஆனோம். லெஃப்ட் ஹேண்டட் டி அது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கிங்காக கவனிச்சிங்க. நான் சாப்பிட்டதாகட்டும், அந்த கம்பி, அந்த கல் எடுக்கிறது எல்லாமே வந்து லெஃப்ட்டில். ஸோ ஹீஸ் பேசிக்கலி லெஃப்ட் ஹேண்டட் பர்சன். எனக்கு என்னமோ பேக் ஸ்டோரி இருக்குன்னு தோணுங்க, சாலிடான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஏதோ நான் இதான் வந்து ஒரு பிச்சைக்காரமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஹி எண்ட்ஸ் அப் சம்வேர் வித் நாகார்ஜுனா சார். அங்கே ஏதோ வேறு லெவல் மாஸ் பண்ணுவார். மாஸ்னா மாஸ் அந்த மாசில் வேறு லெவல் கெத்து காட்டுவாருங்கிற மாதிரி தோணுது. ஐ திங்க் ஸோ. எனக்கு அந்த ஜோனில் அந்த மீட்டர் தான் போகுது. பட் அந்த இடத்துல டிஏ காட்டும் போது அந்த பிச்சைக்காரங்க லைஃப் ஸ்டைல்லாம் காட்டும், அந்த பைப் மேலே நடந்துட்டு இருந்த ஷார்ட் ஆகட்டும், இல்லை படுத்துட்டு இருந்தது ஒரு இது மேலே பெஞ்ச் மேலே படுத்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வாஸ் எக்ஸலண்ட். அந்த சாங்கே டிஎஸ்பி சரி இதில் விட்டு கிளிப்பாருன்னு தோணுது. எனக்கு வேறு லெவல் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. எனக்கு அந்த எனது அந்த ஜோனில் வந்துட்டு இருக்கும்போது அந்த மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னு அப்போ தான் யோசிச்சு அந்த அந்த பிஜிஎம் அடித்தவொன்னே வந்துட்டு அப்படியே ஒரு வேறு லெவல் ஹை ஆயிடுச்சு. பட் God, this is gonna be amazing. This is gonna be stunning. எனக்கு இன்னும் வேறு லெவல் நிறையா கேள்விகளை கிளப்பிடுச்சு, நிறைய எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பிட்டு சும்மாவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் சொல்லலாம். பட் நவ் இட் ஹஸ் ஜஸ்ட் ஒரு டிரான்சென்டட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு எக்ஸ்பெக்டேஷனு. ஜூனில் வருது படம், சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் கியூரியஸ். டைலாக்ஸாக எதுவும் இல்லை. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் அந்த சாங்லேயே ஒரு கதை சொல்லிடுச்சு. பட் டைலாக்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளே 3 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை. ரஷ்மிகா மேம் காட்டினாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளி ட்ரெய்லரில் நிறைய விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா, அ வெரி ஆப்ட் நேம் ஃபார் வாட் யூ ஷோன். ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே தள்ளிடுச்சு, ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஐ ஆம் கியூரியஸ். I'm excited for this. So this is my reaction for Trance of Kubera. That is Kubera teaser. உங்க தாட்ஸ் எனக்கு மறக்காம கான்வர்சேஷன்ஸ் வந்து வீடியோ வச்சு பார்த்து நெட்டி குடிச்சிங்க தான் சந்திக்கலாம் மறக்காம பண்ணிடுங்க. Okay, thank you so much for watching. Nashwar signing off. Take care and peace.